கர்த்தருடைய கோபம். கர்த்தர் அதைக் கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றிக் கொண்டது, அது தாழ்ந்த நரக மட்டும் எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேகப்பண்ணும். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அளிக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது மிகவும் பிரியமாயிருந்தார். அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து அவர்களை பராமரித்தார். கர்த்தர் அவர்களை தம்முடைய கண்மணி போல காத்தருளினார். ஆனால் அவர்களோ தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூழ்கிறது. கர்த்தர் இதுவரையிலும் இஸ்ரவேல் புத்திரரை நினைத்து மனம் மகிழ்ந்தார். ஆனால் இப்போதோ அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளை பார்த்து கர்த்தர் அவர்களை குறித்து மனம் அடிவாய் இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு தம்முடைய பிரமாணத்தையும் நியமங்களையும் கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனத்தாரும் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருந்தார்கள். கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி பாவமான வழிகளை பின்பற்றி போகும்போது கர்த்தர் அவர்களை குறித்து மனமடிவாய் இருக்கிறார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது எழும்புகிறது. அந்நிய ஜாதியார் தமக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது கர்த்தருடைய கோபம் எழும்புவதை விட தம்முடைய ஜனத்தார் தமக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது கர்த்தருடைய கோபம் அதிகரிக்கிறது. தம்முடைய ஜனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். சங்கீதம் 106, 39, 40. இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களை உண்டாக்கின தேவனை விட்டு விலகி அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தாமல் அந்நிய தெய்வங்களுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணிக்கிறார். கர்த்தர் சர்வ ஞானமுள்ள தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆயினும் கர்த்தர் மனுஷருடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் அவ்வப்போது கவனித்து பார்த்து வருகிறார். கர்த்தர் தமக்கு விரோதமாக பாவம் செய்கிற இஸ்ரவேல் ஜனங்களை புறக்கணிப்பார். தம்மை விட்டு பின்வாங்கி போகிறவர்களை கர்த்தரால் புறக்கணிக்க முடியும். அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை நரகத்திற்கே அனுப்பிவிடுவார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் என்று அழைக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். அவர்கள் பாவம் செய்தபோது அவர்கள் கர்த்தரை மறந்து அவரை புறக்கணித்து விடுகிறார்கள். கர்த்தரும் அவர்களை புறக்கணித்து விட்டு நரகத்தில் அவர்களை அழித்து போடுவதாக எச்சரிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் குமாரர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது பிரியமாகவும் கர்சனையாகவும் இருந்தபோது தம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான காரியங்கள் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அப்போது காணப்பட்டது. ஆனால் இப்போதோ கர்த்தர் அவர்கள் மீது கோபப்படுகிறார். கர்த்தர் அவர்கள் நிமித்தம் மனமடிவாக இருக்கிறார். ஆகையினால் கர்த்தர் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு மறைப்பது கர்த்தர் அவர்கள் மீது மிகுந்த கோபமாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். கர்த்தர் இது பற்றி சொல்லும்போது, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்,
அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள் என்று சொல்லுவதாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். தம்மை விட்டு பின்வாங்கி போன இஸ்ரவேல் புத்திரரை உண்மையில்லாத பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் 2 வசனங்களில் உண்மை என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உண்மை என்னும் வார்த்தை பொதுவாக நம்பிக்கை என்று பொருள்படும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாயிருந்தாலும் அவர் அவர்களை தம்முடைய கோபத்தினால் உடனே அழித்து போடவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் மகா மாறுபாடுள்ள சந்ததியாகவும் உண்மையில்லாத பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். இதன் நிமித்தமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நம்பி அவர்களிடத்தில் தம்முடைய நன்மையான ஈவுகளை ஒப்புக் கொடுக்க மறுக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு உண்மையில்லாத ஜனமாக இருக்கிறார்கள். கர்த்தர் இதுவரையிலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏராளமான நன்மைகளை செய்து வந்தார். அவர்களை வனாந்திரத்திலே நடத்தினார். அவர்களுக்கு தம்முடைய நியாயங்களையும் பிரமாணங்களையும் போதித்தார். கர்த்தர் அவர்களை தமது கண்மணி போல காத்தருளினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்து அவரை கோபப்படுத்துகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய விக்கிரக ஆராதனைகளையும் அவர்கள் தமக்கு எரிச்சலை மூட்டியதையும் பற்றி சொல்லும்போது, தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன் என்றும், என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும் என்றும், தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன் என்றும், அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்றும், வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும் என்றும் சொல்லுகிறார். தங்களுடைய பாவத்தினால் தம்மை கோபப்படுத்துகிற இஸ்ரவேல் புத்திரரை தாமும் கோபப்படுத்துவதாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் ரோமர் 10:19 வசனத்தில் மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை மாத்திரம் ஆராதித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தபோது கர்த்தர் அவர்கள் மீது அன்பாயும் கரிசனையாயும் இருந்தார். கர்த்தர் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவர்களை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். இப்போதோ இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். கர்த்தர் அவர்கள் மீது கோபமாய் இருக்கிறார். தாம் அவர்களுக்கு இதுவரையிலும் கொடுத்து வந்த நன்மையான ஈவுகளை கர்த்தர் நிறுத்தி விடுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு இப்போது நன்மையான காரியங்களுக்கு பதிலாக தீமையான காரியங்களை கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கொடிய பஞ்சமும் கொள்ளை நோயும் வருகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை அசட்டை பண்ணி அவரை விட்டு விலகி போனார்கள். இதனால் துஷ்ட மிருகங்களும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சத்துருக்களாக மாறும். துஷ்ட மிருகங்களின் பற்களும் பாம்புகளின் விஷமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தீங்கு செய்யும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகும்போது கர்த்தர் அவர்கள் மேல் தீங்குகளை குவிப்பார். அவர் தம்முடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பார். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அம்புகள் என்று அழைக்கப்படுகிறது. சில அம்புகளுக்கு பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அம்புகளை பற்றிய விவரம் வருமாறு: பசியினால் வாடுதல், எரிபந்தமான உஷ்ணம், கொடிய வாதை, துஷ்ட மிருகம், பாம்புகள், பட்டயம், உள்ளே பயங்கரம், சிதறடிக்கப்படுதல். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மாத்திரம் ஆராதித்த போது அவர் அவர்களை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இப்போது இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். இதனால் கர்த்தர் அவர்கள் மீது கோபப்பட்டு தம்முடைய பாதுகாப்பை அவர்களை விட்டு நீக்கி போடுகிறார். அந்நிய தெய்வங்களுக்கு ஜீவன் இல்லை. அவைகளால் இஸ்ரவேல் ஜனத்தாரை பாதுகாக்க முடியாது. ஆகையினால் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரோதமாக யுத்தமும் பட்டயமும் பயங்கரமும் வருகிறது.
யுத்தத்தின் விளைவினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு சர்வ நாசமும் சர்வ மோசமும் சர்வ சங்காரமும் உண்டாகிறது. கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னறிவித்த காரியங்களை பற்றிய விவரம் வருமாறு: என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்குவேன், மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திவாரங்களை வேக பண்ணும். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரியவாகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்கள் அவர்களை அழித்து போடும், பாம்புகள் அவர்களை கடிக்கும், அந்நியரின் பட்டயம் அவர்களை அழிக்கும். அவர்களுக்குள்ளே உண்டாகும் பயங்கரம் அவர்களை அழிக்கும். நான் அவர்களை மூலைக்கு மூலை சிதற அடிப்பேன், மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பெலன் போயிற்று என்றும், அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அப்பொழுது அவர்களுடைய தெய்வங்களை விசாரிப்பேன். நானே மெய்யான தேவன் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். என் சத்துருக்களிடத்தில் பழிவாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளிப்பார். கர்த்தர் தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவர் ஆவார். பரிசுத்த வேதாகமத்தில் நரகத்தை பற்றி ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: அக்கினி எரியும் இடம். பாவத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினையின் நிமித்தம் நரகத்தில் உள்ள அக்கினி பற்றி கொள்ளும். நரகத்தில் பல பகுதிகள் உள்ளன. அதில் ஒன்று தாழ்ந்த நரகம். நரக அக்கினி பூமியையும் அதன் பலனையும் அழிக்கும். நரக அக்கினி பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும்.